டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 5 மணி வரை இக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிகிறது. 3 ஆண்டுகளாக கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இம்முறை பங்கேற்றுள்ளார். புயல் உள்ளிட்ட பேரிடர் சீரமைப்புக்கு தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்காதது, கல்வி, மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதியை நிறுத்தி வைத்தது உள்ளிட்ட விவகாரங்களை முதலமைச்சர் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் 5 மாநில முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், கேரள முதலமைச்சர் பிரணாயி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதை அடுத்து புதிய மணல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மணல் குவாரி மூடப்பட்டதால் கடந்த 18 மாதங்களாக கட்டுமான பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தொழிலில் உள்ளவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு காரணமாக புதிதாக திட்டமிடப்பட்ட 13 குவாரிகளின் பணிகள் நிறுத்தப்பட்டதோடு ஏற்கனவே செயல்பட்டு வந்த 10 குவாரிகளும் மூடப்பட்டன. இந்த நிலையில் சுற்றுச்சூழலில் அனுமதி கிடைத்தவுடன் மீண்டும் 13 குவாரிகள் திறக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்துதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் பிரதமரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சீமான் கூறியதற்கு வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். எதையோ பேச வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். ரெய்டுக்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சுபவர் அல்ல என்றும் வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். மகப்பேறு விடுமுறை என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவருக்கு திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகள் இருந்தன. இந்த நிலையில் அந்த ஆசிரியருக்கு மறுமணம் நடைபெற்றது. அவர் கருவுற்றிருந்த நிலையில் பிரசவ காலத்திற்கு விடுமுறை அளிக்க முடியாதென்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தது. இதனை எதிர்த்து அந்த ஆசிரியை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு மகப்பேறு விடுமுறை என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என்றும் எந்த ஒரு பொது மற்றும் தனியார் நிறுவனமும் மகப்பேறு விடுமுறையை மறுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரசியலிலும் கொள்கையிலும் நேர் எதிர் துருவங்களாக உள்ள திருமாவளவனும் நயினார் நாகேந்திரனும் திருச்சி விமான நிலையத்தில் நேரில் சந்தித்துக் கொண்டபோது நலம் விசாரித்துக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாஜக, RSS கொள்கையை திருமாவளவன் கடுமையாக விமர்சித்து வருகிறார். பாஜக, பாமக இருக்கும் கூட்டணியில் VCK இடம்பெறாதது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் விலக வேண்டுமென்று நயினார் நாகேந்திரன் அண்மையில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின்போது மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடனிருந்தார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை அடுத்து உதகை, வால்பாறை பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து திண்டுக்கல், தேனி, தென்காசியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டரும், செய்யூரில் 4.5 சென்டிமீட்டரும், பேச்சிப்பாறையில் 3.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர நாகரிகம் இருந்த காலத்தின் உண்மைத்தன்மையை உறுதி செய்யுமாறு கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தொன்மை அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்யப்பட்டு கிமு 800 மற்றும் கிமு 500 என காலங்கள் உறுதி செய்யப்பட்டு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொல்லியல் துறைக்கு தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். எனவே ஏற்கனவே அளிக்கப்பட்ட அறிக்கையில் மாற்றம் தேவையில்லை என்றும் அவர் உறுதிபட பதிலளித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு பதிலளித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி
தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என கூறி கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி வே ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட விசாரணையை ஒத்திவைத்திருந்தது. இந்த வழக்கு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARS சந்திரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக ஒப்புதலை தமிழக அரசு கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என்று விளக்கமளித்தார். அப்போது தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஒப்புதலில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோன் என்பது மத்திய அரசு பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என்று வாதிட்டார். இதையடுத்து 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 400 ரூபாய் அதிகரித்து 71,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 8,990 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 111 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 280 குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு ரூபாய் 2 லட்சம் கோடி முதலீடு தேவை என்று மத்திய அரசிடம் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் தென் மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்றார். அப்போது மின்சாரத்துறையில் தமிழ்நாடு சார்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மற்றும் ஒழுங்குமுறை அம்சங்கள் குறித்து ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்த்து அதற்கான பரிந்துரைகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். எதிர்வரும் 5 முதல் 7 ஆண்டுகளில் மின் உற்பத்தி, மின் செலுத்தும் தொகை, மின் சேமிப்பு மற்றும் மின் விநியோகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான மதிப்பு சங்கிலியிலும் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் அவசியமாகின்றன. என்றும் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.